தினமொரு வசனம். ஏசாயா 29வது அதிகாரம் வசனம் 13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. விளக்கம். பாயாசம் ஒரு இனிப்பு வகை. செய்யும் போது அதனுடைய ருசிக்கு சர்க்கரை அல்லது வெல்லத்தின் பங்களிப்பு ஒரு சிறிய அளவே. அதே வேளையில் சர்க்கரை அல்லது வெல்லம் சேராத நிலையில் பிற பொருட்கள் யாவும் சரியாக இருந்தாலும் அது சுவையான பாயாசம் ஆகாது. ஆயினும் சர்க்கரை அல்லது வெல்லம் மிக அவசியம் என்பதற்காக பிற பொருட்களை தவிர்த்துவிட்டு சர்க்கரையை மட்டும் அள்ளி கொட்டினால் அது பாயாசமாக இராமல் சர்க்கரை பாவாகவே இருக்கும். அதனை யாரும் டம்ளரில் ஊற்றி ஊற்றி குடிக்க முடியாது. இது போலவே நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும். துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, சபை கூடுதல், பாடல் எதுவும் தேவையில்லை என்று கூறினால் அது சர்க்கரை போடாத பாயாசம் போலவே இருக்கும். அதுபோல துதித்தால் போதும், ஆராதித்தால் போதும், அல்லேலுயா அல்லேலுயா என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதும், பாடல்களை பரவசமாக பாடினால் போதும் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தர் விரும்புகின்ற விதமான வாழ்க்கையை வாழாவிட்டால் அது வெறும் சர்க்கரை பாவாகவே இருக்கும். அது வயிற்றை கலக்குமே அன்றி வேறெதற்கும் பயன்படாது. இன்று ஆராதனையை குறித்த விழிப்புணர்வு அநேகரிடம் உள்ளது. ஆராதனையை குறித்த முக்கியத்துவம் அதிகமாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஆராதனை என்றால் என்ன என்ற புரிந்து கொள்ளுதல் தான் சரியாக இல்லை. ஆராதனை என்றவுடன் அநேகர் ஏதோ ஒரு இடத்தில் கூடி வந்து துதித்து பாடி ஸ்தோத்தரித்து உற்சாகப்படுவதுதான் என்று நினைக்கின்றனர். எனவே சரியான வாழ்க்கை முறை என்ற 95% ஆராதனையை குறித்து கவலைப்படாமல் பாடி துதித்து ஆராதிக்கின்ற 5% ஆராதனையை மட்டுமே முழு ஆராதனை என்று எண்ணி விடுகின்றனர். ஒருவர் நம் வீட்டிற்கு வரும்போது நாம் அவரை வாருங்கள் வாருங்கள் என்று அன்பாக வரவேற்று கை குலுக்கி அவர் மீதுள்ள அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்த வேண்டும். அது அவசியம். ஆயினும் வீட்டிற்குள் அவர் வந்த பிறகு அவரோடு பேசாமலும் அவர் சொல்வதை கவனியாமலும் அவருக்கு எந்த உபசரணையும் செய்யாமலும் நம்முடைய வேலைகளிலேயே நாம் கவனமாய் இருந்தால் அவர் நம்மிடம் பிரியமாய் இருக்க முடியுமா? இது போலவே நாம் தேவனை துதிக்க வேண்டும், பாட வேண்டும், ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஆனால் இது வாசலில் வரவேற்பு கொடுப்பது போன்ற ஒரு அனுபவமே. அதற்கு அப்பால் அவரோடு நாம் ஐக்கியமாய் இருந்து அவருடைய உணர்வுகளை உணர்ந்து அவர் சித்தம் செய்ய வேண்டும். இந்த அனுபவம் இல்லாவிடில் நம்முடைய வரவேற்பும் வாழ்த்தும் வீணானவை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.